அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய சகோதரிகள் நம்மிடம் துஆ செய்ய சொல்லியிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக துஆ செய்கின்றேன். எனக்காக நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி அல்லாஹ் பண கஷ்டமா இருந்தாலும் சரி, பணம் இல்லேன்னு அவஸ்தப்பட்டவங்களுக்கானாலும் சரி, நோயினால் அவதிப்பட்டவங்களுக்கும் சரி, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும், குழந்தை இழந்து தவிக்கும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் சிறந்ததை வழங்குவதற்காகவும், ஒரு தொழில்ல நமக்கு பர்க்கத் இல்ல, வியாபாரத்துல நமக்கு ரிஸ்கை வழங்கினாலும் சரி, பண வசதி இருந்தும் நோயினால் அவதிப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருடைய கஷ்டங்களையும் நீக்கி ஒரு சொந்தமான ஒரு வீடு வாங்கணும்னு தினம் தினம் எல்லாரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் சரி அல்லாஹ் எல்லாருக்கும் ஷிஃபாவை வழங்கி இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமையில் நம் அனைவருடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம் தேவைகளை நிவர்த்தி செய்து அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஆமீன் என்று கூறுங்கள். நீங்கள் கூறும் இந்த ஒரு ஆமீன் ஆனது நன்மையின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும் தூண்டுகோலாக கூட அமையலாம் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வெள்ளிக்கிழமைகள் நிறைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலும் இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன சூரா ஓத வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. சூரா கஹ்ஃப் அத்தியாயம் 18 வசனம் 110 மக்காவில் அருளப்பட்டது. இந்த சூரா கஹ்ஃபை ஓதுவது வெள்ளிக்கிழமையில் சிறந்ததாகும். அதை ஓதுவதனால் என்ன நன்மைகள் இருக்கு என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சா ஒரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒரு ஜும்மா தினத்திலும் நம்ம இதை ஒருபோதும் தவற விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர செய்வதற்குள்ள பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. சூரா கஹ்ஃபை ஓதுவதனால் என்னென்ன நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், இதன் அடிப்படையில் பல அதிகாரபூர்வமான ஹதீஸுகளும் பல பலகீனமான ஹதீஸுகளும் இடம்பெற்றுள்ளன. நம்ம அதிகாரபூர்வமான ஹதீஸுகள் என்ன நன்மைகள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை இந்த இதுல நம்ம பார்க்கலாம். அதன் வரிசையில் சூரா கஹ்ஃப். கஹ்ஃப் என்றால் குகை. குகையில் தங்கிய ஈமான் கொண்ட வாலிபர்களின் வரலாற்றை தான் இந்த திருக்குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் அவர்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து இந்த குகையினுள் அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததற்காக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தான். இந்த வரலாற்றை தான் நம் சூரா கஹ்ஃப்ல பார்க்க முடிகின்றது. சூரா கஹ்ஃப் யார் வெள்ளிக்கிழமையில் சூரா கஹ்ஃபை ஓதி வருகிறாரோ அவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில், ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவிற்கு இடையில் அல்லாஹ் ஒரு ஒளியை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. மேலும் ஒரு அதிகாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்து இடம்பெற்றது. பராக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக, ஒரு மனிதர் அல் கஹ்ஃப் என்னும் 18வது அத்தியாயத்தை தமது இல்லத்தில் அமர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் நீண்ட இரு கயிறுகளால் குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதை மேகம் சூழ்ந்து வட்டமிட்டபடி நெருங்க தொடங்கியது. அதனால் குதிரை மிரள ஆரம்பித்தது. விழிந்தவுடன் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தார். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் குர்ஆன் ஓதிய காரணத்தால் இறங்கிய அமைதிதான் அது என்று கூறினார்கள். இது அதிகாரபூர்வமான ஹதீஸுகள்ல இது இடம்பெற்றிருக்கு. குர்ஆன் ஓதுவதனால் அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸுகள் மூலம் நம்ம விளங்கிக் கொள்ள முடிகின்றது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நம்ம குர்ஆனை தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவில் ஒரு பக்கமாவது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அதற்கு அடுத்தபடியாக தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்திற்கே மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பது தஜ்ஜாலின் வருகையாகும். அந்த தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த கஹ்ஃப் சூரா உதவுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அல் கஹ்ஃப் என்னும் 18வது அத்தியாயத்தை ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்திருப்பவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பை பெறுவார் என்று நம்ம பார்க்க முடிகின்றது. ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்வதனால் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பையும் பெறலாம். நம்ம ஈமானை காக்கும் ஒரு கேடயமாகவும் இந்த வசனங்கள் அமைந்திருப்பதுதான் இந்த வசனத்தின் இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சிறப்பு ஆகும். மேலும் கியாமத் நாள்களில் ஒளி விளங்கும். இந்த சூரா ஓதுவதனால சோதனையில் இருந்து பாதுகாப்பு பெறும் என்று பல நூல்களில் காணப்படுகின்றது. அது பலகீனமான ஹதீசுகளாக இருப்பதனால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹும் ரசூலும் காண்பித்த வழிமுறைகளை பின்பற்றவும் அதன்படி வாழவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். மேலும் கேட்டதன்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அடுத்த திக்ருமை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.